ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு உதய் ஆன்டிக். இந்த வீக் ஆன்லைன் சண்டே மார்க்கெட் 36 தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறோமே சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் எவ்ரி சண்டே 9 AM நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். வாங்க உள்ள போய் என்ன பார்க்கலாம். இங்க பாருங்க, எல்லாரோட ஃபேவரட் கடாய். இந்த மாதிரி கடாய் இருக்குன்னு நிறைய பேர் எங்கிட்ட டிஎம் பண்றீங்க. எப்பயாச்சும் தான் நம்ம கிட்ட வருது, ஏன்னா இது கேரளா சைடு தான் மோஸ்ட்லி இருக்குமா. கஷ்டப்பட்டு நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொண்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, அதனால தான் நமக்கு எப்பயாச்சும் தான் கிடைக்குது. இங்க பாருங்க, ஃபுல்லா நல்லா கிளீனா கண்டிஷன்ல இருக்கு. இதுக்கு நான் உங்களுக்கு ஜூமா காட்டுறேன். இங்க பாருங்க, எல்லாம் நல்ல கண்டிஷனா இருக்குது. நீங்க வாங்கி நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடியும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த காலத்துக்கு உள்ளதுங்க. ஒரு 100 இயர்ஸ் இருக்கும். அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது தான் இந்த கடாய். இதோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 இன்ச் இருக்குது ஹைட்டு. வித்து பார்த்தீங்கன்னா 11.5 இன்ச் இருக்குது. எல்லாரோட ஃபேவரட் வெள்ளோடு பவுலு நம்ம பாலிஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இது ஆன்டிக் பாலிஷ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 2 வெள்ளோடு பவுல் தான். ஆன்டிக் பாலிஷ் பண்ணனால தான் இந்த கலரில் இருக்குது. மற்றபடி இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தான் இதோடது. ரெண்டுமே வெள்ளோடு பவுல்ஸு. இதோட சைஸஸ் உங்களுக்கு காட்டுறேன். 5 இன்ச் இருக்குது ஹைட்டு. வித்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச் இருக்குது. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் இருக்குது ஹைட்டு. வித்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச் இருக்குது. மீடியமான ஒரு பவுல். இதெல்லாம் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய சைஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய சப்பரம், ஆன்டிக் சப்பரம் தாங்க. வித் பாலிஷோட கிடச்சிருக்குது. என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா பிராஸ் தான் மெட்டீரியலு. நல்ல கண்டிஷனாக இருக்குது. பார்த்தீங்கனாலே இது பார்த்தீங்கன்னா 5 இன்ச் இருக்குது. ஹைட் பார்த்தீங்கன்னா 7 இன்ச் இருக்குது. கோதாரி பொங்கல் பாட்டு பாருங்கள், கோதாரி பொங்கல் பாட்டு செட்டாக கிடச்சிருக்குது. உள்ளேயும் பாருங்கள், நல்லா கரண்டிலே பாருங்கள் அந்த காலத்து வெட்டு எழுத்து தான் கொடுத்துருக்குறோங்க. பாருங்கள், வெங்கலம் தான். சூப்பரான கண்டிஷனுங்க. ஒரு டேமேஜும் கிடையாது. நல்ல 100 இயர்ஸ் ஓல்டு. நீங்கள் இப்போ போய் கடையில் காமிச்சு கேட்டிங்கன்னா கூட இவ்வளோ நல்ல வெயிட்டான கண்டிஷனில் நல்ல ஒரு வெங்கலமும் கிடைக்குன்னா வாய்ப்பே கிடையாது. இப்போலாம் வெங்கலம்னு சொல்லிட்டு நிறைய மெட்டீரியல் தான் கலந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரிஜினல் வெங்கலம்லாம் முன்னாடி காலத்தில் உள்ளது தான். இதெல்லாம் பாருங்களேன், நல்ல ஒரு கலரு. உள்ளெல்லாம் நீங்கள் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கோதாரி பானை தான் இதுவுமே. இங்கே பாருங்கள், அந்த காலத்து வெட்டெழுத்து கரண்டியில் பொங்கல் கரண்டி தான். நீங்கள் பொங்கல் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன பொங்கல் பாட்டெலாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ மீன்ஸ் நம்ம ஈஸியாக கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை கோயில் திருவிழா வைக்கிறதுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி கொஞ்சோண்டு வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6.2 இன்ச் இருக்குது. வித்து பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் இருக்குது. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இருக்குது. வித்து பார்த்தீங்கன்னா 5.2 இன்ச் இருக்குது. அதே மாதிரி ஒரு குட்டி செம்பு தான். செம்பாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாச்சும் வைக்கணும்னா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். வெங்கலம் தான் இதோட மெட்டீரியல். உள்ளேயுமே நீட்டாக இருக்குது. நீங்கள் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணுற கண்டிஷன். சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், எல்லாரோட ஃபேவரட் கீ பாட்டு தான். கீ பாட்டு எப்பயாச்சும் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. உள்ளேயுமே நீட்டாக இருக்குது. நீங்கள் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணுற கண்டிஷன் தான். லாக்குமே நல்லா லாக் ஆகுது. இங்கே பாருங்கள், பக்கா லாக்கு. ஸோ இங்கே பாருங்கள், கீழே போட்டாலுமே கீழே விழாது. அதனால் நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு டேமேஜுமே இல்லை. சைஸ் பார்த்தீங்கன்னா 5 இன்ச் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், வெள்ளோடு உருளி. குட்டி பாயாச உருளியாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைனா பூஜை ரூமில் நீங்கள் ஃப்ளவர் போட்டு வச்சுக்கிறதுக்கான நீங்கள் வச்சுக்கலாம். தீர்த்த மாதிரி இதில் ஃப்ளவர் போட்டு வைக்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நீங்கள் பூஜை ரூமில் இருக்கட்டும், இல்லை ஹாலில் இருக்கட்டும், இல்லை டைனிங்கில் வைக்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அது வீட்டு வாசல்லாம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு தான் மோஸ்ட்லி வாங்குறாங்க உருளிலாம் இப்போது. ஆனால் நீங்கள் சமைக்கிறதுனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த நாளும் வச்சு சமைச்சாலுமே இதில் ஒன்றுமே ஆகாது. அதுதான் இதோட ஸ்பெஷல். கேரளா சைடு தான் இதை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. 3.5 இன்ச் இருக்குது. வித்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்கக்கூடிய பவுலுங்க. ரொம்ப ரொம்ப ரேர் பீஸுங்க. இதெல்லாம் நீங்கள் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. நீங்கள் என்கிட்ட சொல்லி வச்சாலுமே நான் வந்துட்டு உங்கள்கிட்ட மோஸ்ட்லி பொய் சொல்லி விற்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம வந்துட்டு ஜென்யூனாக பண்ணணுங்கிறதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இதை மாதிரி நீங்கள் மறுபடியும் என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவ்வளோ அழகான பவுலு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல கண்டிஷனும் கூட. நீங்கள் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணுற கண்டிஷன். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஒரு ஸ்பூனும் கிடச்சிருக்குது. இங்கே பாருங்கள், அந்த கரண்டியுமே நீங்கள் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் குழம்பு வைக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை நீங்கள் சோறு பொங்கி சாப்பிட்டீங்கன்னா கூட அவ்வளோ நல்ல கண்டிஷனு. இங்கே பாருங்கள், நான் சுற்றி காட்டுறேன். இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஷேப்புங்க. ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இருக்குது ஹைட்டு. வித்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு விளக்கு. வெங்கல விளக்கு தான். நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. சைடில் 2 யானை கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா பிள்ளையார் நடுவில் இருப்பார். சுற்றி பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி இருப்பாங்க. 8 லட்சுமி கொடுத்துருப்பாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா 2 யானை கொடுத்துருப்பாங்க குட்டியாக.
இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறாங்கன்ட்டு. ஸ்டாண்டிங்கில் இருக்கிற யானை, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கும்பம் மாதிரி வச்சு சைடில் 2 யானை இருக்கிற மாதிரி, அதாவது இது கவசத்தில் தான் இருக்கும். நம்ம லக்ஷ்மியோட ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கும். இங்கே பாருங்கள் ஒரு நல்ல பவுலு, பிராஸ் தான் இதோட மெட்டீரியலு. நீங்கள் சாப்பாடு வைக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஃபிஷ் கறி வைக்கிறீங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் சுற்றி காட்டுறேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு வெங்கல கரண்டி கொடுத்துருக்குறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பிராஸு, ஆனால் கரண்டி பார்த்தீங்கன்னா வெங்கல கரண்டி கொடுத்துருக்குறேன். ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது வெங்கல கரண்டி தான் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆந்திரா சைட்லேருந்து கிடைச்ச ப்ராடக்ட்ஸுங்க. ஒரு பவுலு, இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வெட்டெழுத்து போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 இயர்ஸ் ஓல்டுங்க. சுற்றி பார்த்துக்கோங்க, உள்ளேயுமே பார்த்துக்கோங்க. நீங்கள் வாங்கி அப்படியே நீங்கள் ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் வெண்ணி வைக்கிறதுக்காக இருக்கட்டும், எதுக்குனாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பிராஸ் பவுல் தாங்க இது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்துங்க, நல்ல வெயிட்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பணியாரக்குழி, 3 பணியாரக்குழி கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 இயர்ஸ் ஓல்டுங்க. கழுவும் போது நீங்கள் பார்த்துருக்கணும், நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு கழுவி இருக்கிறோம். ஏன்னா அவ்வளோ ஓல்டு பீஸுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாகவும் இருக்குது, அவ்வளோ நல்லாவும் இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொரு குழியும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய குழியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பணியாரம் பார்த்தீங்கன்னா நல்லா பந்து மாதிரி நல்லா பெருசாக சைஸில் நமக்கு கிடைக்கும். ஸோ 3 நாளுமே ரொம்ப நல்லா இருக்கும். 2.5 இன்ச் இருக்குது. வித்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், குட்டி குட்டி பணியாரத்தில் 5 பணியாரம் 5 பணியாரம் போட்டுக்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா வெங்கலம் தான், ரொம்ப நல்ல கண்டிஷனாக இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு 70 to 80 இயர்ஸ் இருக்குங்க. இதுதான் நல்லா 150 இயர்ஸ் ஓல்டு. இது வந்துட்டு கொஞ்சம் மீடியமான ஓல்டு, அதாவது 80 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணுற கண்டிஷன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இது 2 இன்ச் இருக்குது ஹைட்டு. வித்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் இருக்குது. பிளேட்ஸ் கிடச்சிருக்குது. அதில் 2 பார்த்தீங்கன்னா நல்ல முறி பிளேட்டு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி முறி பிளேட் நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு கேட்குறீங்க. இது பாருங்கள் குட்டி முறி பிளேட்டு. நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்காக இருக்கட்டும், அப்படின்னா பூஜைக்கு நீங்கள் வைக்கிறதுக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது சின்னதாக ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா பக்கத்தில் கூட்டு வைக்கிறதுக்குனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்துட்டு கொஞ்சம் மீடியமான சைஸில் தானே இருக்குது. ஸோ இதில் நீங்கள் சாப்பாடு வச்சுட்டு இதில் பக்கத்தில் பொரியல் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடிய பிளேட்டு. அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா முறி பிளேட்ஸ், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்லா பிரான்ஸ் பிளேட் தான், பாலிஷ் பண்ணி நல்ல கண்டிஷனில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. இது ஏன் இப்படி நடுவில் இருக்குன்னு கேட்பீங்க. இதான் வந்துட்டு மாடலே. இது வந்து டேமேஜ் கிடையாது. அது அப்படி பண்ணும் போதே அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள் பல்லாங்குழி. நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க, ரொம்ப மனசாக பல்லாங்குழி அப்டேட் பண்ணுங்கள், அதுவும் உட்டனில் அப்டேட் பண்ணுங்கன்ட்டு. அந்த மாதிரி கிடச்சது தான் இது. இங்கே பாருங்கள், சைடில் 4 வீல் வச்சுருப்பாங்க. எல்லாமே நல்ல கண்டிஷனு. என்ன உட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரில. மோஸ்ட்லி இது டீக் உட்டாக இருக்கும், அப்படிலாம் ரோஸ் உட்டாக தான் இருக்கும். அதுக்கு பாருங்கள், மற்றபடி இங்கே பாருங்கள் உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல விளையாடக்கூடிய கண்டிஷன் தான். எல்லாமே பக்கா கண்டிஷனு. 3 இன்ச் இருக்குது ஹைட்டு. வித்து பார்த்தீங்கன்னா 12.5 இன்ச் இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட டிஎம் பண்ணிட்டு இருந்த ஒரு அரிய பொருள். அப்படி என்ன அரிய பொருள், என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா அடுக்கு செட்டுங்க. அதாவது ஃபுல்லாக செட்டாகவே கிடச்சிருக்கிற அடுக்கு எப்பயாவது தான் கிடைக்கும், வாய்ப்பே இல்லை. ஏன்னா நிறைய பேர்கிட்ட கேட்டு இப்போ தான் நமக்கு கிடச்சிருக்குது. ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தவங்களோட யூஸ் பண்ண அடுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி வெளியே யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து நம்ம கிடச்சிருக்குன்னா நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப ரேர் பீஸுங்க. ஸோ மிஸ் பண்ணால் வாங்கிக்கோங்க. இதை வாங்கினீங்கன்னா அவ்வளோ ஒர்த்து. நான் ஏன் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு சொல்கிறேன்னா, ஏன்னா இது அவ்வளோ எஃபோர்ட் போட்டு நம்ம ஒரு வாங்கக்கூடிய ஒரு பொருள். அதனால தான் நான் அவ்வளோதான் சொல்கிறேன். கொஞ்சம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அவ்வளோ பொருள், இன்னும் இதுக்குள்ளே இவ்வளோ பொருள் இருக்குது நீங்கள் அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளோ டைட்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். நல்லா டைட்டாக கேப்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க, இது 2 உள்ள இந்த மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராஸ் தான் மெட்டீரியல். இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி அடுக்க வரிசையாக வச்சுருக்காங்கன்ட்டு நீங்கள் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எல்லாத்துலேயுமே சேம் நேம் தான் போட்டிருப்பாங்க. அதாவது கோமதி, சிவனு, அது எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் கோமதிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே லெட்டர் தான் லாஸ்ட் வரைக்கும் இதே நேம் தான் எல்லாத்துலேயும் வரிசையாக போட்டிருப்பாங்க. எல்லாமே ஹோல் செட்டுங்கிறது அதை வச்சு தான் நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்க முடியும். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தவங்க இது. ஏன்னா நான் நவட்டிக்கிட்டு இருக்கேன்னா தூக்க முடியாது, அவ்வளோ வெயிட். இங்கே பாருங்க, கிட்டவாமா பாருங்க, எல்லாத்துலேயுமே ஒரே நேம் போட்டிருப்பாங்க. பாருங்க, இதெல்லாம் வந்து ஷார்ட்டாக போட்டிருக்காங்க, அந்த இனிஷியல் மட்டும். ஏன்னா எல்லாத்துலேயும் உட்காந்து எழுதணும் பார்த்தீங்களா. அதனால ஸ்டார்டிங்லையும் எண்டிங்கில் மட்டும் ஃபுல் நேம் அப்படியே கொடுத்துருப்பாங்க. பார்த்துக்கோங்க, நான் உங்களுக்கு வரிசையாக வைக்கிறேன் பாருங்க. லாஸ்ட் இவ்வளோ பொருள் இதுக்குள்ளே இருந்துச்சா அப்படின்னு நீங்களே நினைக்கிறீங்க. பார்த்துக்கோங்க, நம்ம வரிசை அழகாக அடிக்க வச்சோம்னா எல்லா பொருளையும் ஒரே இதுக்குள்ள நம்ம அப்படியே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த காலத்தில் இந்த மாதிரி அடுக்கு இதான் வந்துட்டு மேரேஜ் ஆகி போடுறவங்களுக்குலாம் கரெக்டாக கொடுப்பாங்களாம் சீதனமா. ஏன்னா அப்புறம் நல்லா இருக்கும்ல, எல்லா பொருளும் இதுக்குள்ளேயே இருக்கும். இந்த ஒரு அடுக்கை கொடுத்தா போதும், அவங்க லைஃப்பில் நல்லா சாப்பாடு நம்ம செஞ்சு வைக்கிறதுக்கு, ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிப்பாங்கல்ல. நல்லா யோசிச்சுருக்காங்க அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ட்டு. பாருங்க, சேம் நேம் தான் எல்லாத்துலேயுமே இருக்கும், ஒரு மாற்றமும் இருக்காது. பாருங்க,
பாருங்க இன்னும் குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க. சேம் நேம் தான் பாருங்க, கோமதி. இங்க பாருங்க எவ்வளோ கியூட்ல. இங்க நான் உங்களுக்கு அடிக்க வைக்கிறேன், எல்லாத்தையுமே வெளியே அடிக்க வைக்கிறேன். அப்புறம் இங்கே பாருங்க ரொம்ப ரொம்ப கியூட் எல்லாமே. இங்க எல்லாம் அப்படியே ஃபுல்லாவே இதுலேயே பண்ணியிருக்காங்க, ஈயம் பூசியே கொடுத்துருக்காங்க. வரிசை எல்லா பொருளும் ரொம்ப கியூட்டு. அதுக்குள்ள ஒரு பெரிய பாலே வச்சுட்டாங்க. இங்க பாருங்க சேம் அதே சிவனு கோமதி உள்ள இங்க பாருங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பிராஸ்லயே 2 கரண்டி மட்டும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இந்த பானையுமே அந்த காலத்து பானைங்க. இப்பெல்லாம் இந்த மாதிரி பானைலாம் யூஸ் பண்றதே இல்லை. அந்த காலத்துல எல்லாம் தண்ணி குடிக்கிறது யூஸ் பண்ணுவாங்க. நானே நிறைய எங்க தாத்தா வீட்டுல பாட்டி வீட்டுல இந்த மாதிரி பானையில தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சிருப்பாங்க. நல்லா இருக்கும். இங்க பாருங்க நல்ல கண்டிஷனா கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட் இங்க பாருங்க இதுக்குள்ள உள்ள இதுதான் நல்ல வெயிட்டுங்க. நல்லா ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவு கரெக்டா இருக்கும் தெரியுமா? பக்காவா கண்டிஷனு. இங்க பாருங்க இவ்வளவு பொருட்கள் உள்ள இருந்திருக்கு. இந்த ஒரே ஒரு சின்ன இதுக்குள்ள இவ்வளவு பொருட்கள் அடங்கி இருந்திருக்கு. இவ்வளவு பொருட்கள் வச்சு அனுப்பியிருக்கிறாங்க. பாருங்களேன் எவ்வளவு அழகா செஞ்சுக்கிறாங்க அந்த காலத்துல. இருங்க இப்ப எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கு நான் உங்களுக்கு எண்ணி ஒன்னா வைக்கிறேன். 1 2 கண்டிப்பா நினைக்கலாம் 3 4 5 6 7 8 உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் இது 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ப்ராடக்ட்ஸ் உள்ள வச்சிருக்காங்க. 20 பொருட்கள் உள்ள இருக்குது. இந்த பிளேட்லாம் சேர்த்தீங்கன்னா 22 பொருட்கள் மொத்தம். இங்க பாருங்க இவ்வளோண்டி ஒரே ஒரு பானை ஒரே ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னருக்குள்ள 20 பொருள் இருக்குங்க. ரொம்ப சமையல. ஸோ மிஸ் பண்ணால் வாங்கிக்கோங்க. இதோட டீட்டெயில்ஸ் மற்ற வெயிட் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். இது வந்து ஹோல் செட்டாக தான் நம்ம கொடுப்போம். ஸோ வந்து மிஸ் பண்ணால் வாங்கிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. இந்த ஒரு பொருள் வாங்கினாலும் ஒருத்துங்க இந்த வாட்டி. ரொம்ப தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு வாங்கிட்டு பொருள். அதனால தான் நான் இவ்வளோ எஃபோர்ட் போட்டு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது மாத்திரம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணா மேட்ச் கீழே கொடுத்த நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போவே உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.